இந்த வருஷம் நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம். பண வரவுகள் வரக்கூடிய நேரம், பலதரப்பட்ட இடத்துல இருந்து பணம் வரும். அந்த பணத்துல கடனை அடைச்சிங்கன்னா சேஃப். கடனை அடைக்கிறதுக்கான அதிக முயற்சிகள் நடக்கும். சூப்பரா இருப்பீங்க. உங்க ராசியாதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு வருட பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த குரு, சனி, ராகு, கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் தீமையை செய்யும், இல்லை எல்லா கிரகமும் நன்மைகள் செய்யணும், இல்லை எல்லா கிரகமும் தீமையை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. மீன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ராசியிலே சனி பகவான், 4ஆம் இடத்தில் குரு பகவான், 12ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் கேது. இது வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி என்பவர்களுக்கு 7ஆம் சனி இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் சொன்னால் கூட அதெல்லாம் தாண்டி சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி இருக்குது, பிரச்சனை இருக்குது, தடை இருக்குது, தாமதம் இருக்குது, அதெல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது. அதெல்லாம் தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியுமா? சரி, எனக்கு வேலை கிடைக்குமானா வேலை கிடைக்கும், எனக்கு வந்து வேலை மாற்றம் வருமானா மாற்றம் வரும், அதேமாதிரி பதவி உயர்வு கிடைக்குமானா கிடைக்கும், அதே மாதிரி நல்ல சம்பள உயர்வு கிடைக்குமானா கிடைக்கும், வெளிநாடு வாய்ப்புகள் வருமானா வரும், இடம் மாற்றம் வருமானா வரும். இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த உச்சம் பெறும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விடுறதுனால மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். சில ஒரு சைடில் தடங்கள் இருந்தால் கூட, ஒரு சைடில் நெருக்கடிகள் இருந்தால் கூட அதெல்லாம் தகர்த்தெறிந்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும். அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யுங்க, சிறப்பாக இருப்பீங்க. அதில் முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா, வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை மாற்றம் கிடைக்கும், அதில் நல்ல ஒரு பதவி, நல்ல ஒரு சம்பளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைக்க தான் போது நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீனராசிகள் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. அங்கே வேலை போயிருக்கோம், கம்பெனி மூடியிருப்பாங்க, ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு நெருக்கடியில் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். சில பேருக்கு வீசா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள், இல்லை அங்கே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள், பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை சமாளித்து அதை கைகொண்டு கண்டிப்பாக அதுலேருந்து வெற்றி பெற்று நல்லா வெளிநாட்டிலே வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும். அங்கே ஒரு வீடு வாங்குவீங்க, அங்கே ஒரு இடம் வாங்குவீங்க, அங்கே உங்கள் குழந்தைங்கள படிப்பு எல்லாமே செட்டில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதில் கவலையப்படாமல் இருங்க. கொஞ்சம் முயற்சிகள் மட்டும் அதிகமாக பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவார், மட்டுப்படுத்துவார். உங்களை வந்து ஒரு விஷயம் ஒரு வாரம் டக்குன்னு கிடைக்காது. அதை மட்டும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக வெற்றி உண்டு. அதே போல் தொழில் செய்யக்கூடிய மீனராசி நண்பர்கள் நல்லா எழுதி வச்சுக்கிங்க. தொழிலை நஷ்டத்தை பார்த்துட்டீங்க, கஷ்டத்தை பார்த்துட்டீங்க, வளர்ச்சி இல்லை, கடன் அதிகமாகிடுச்சு, எல்லாம் இருந்தால் கூட இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் நினச்சா மாதிரி தொழிலில் மென்மேலும் வளர்ச்சியை காணக்கூடிய நேரம், பண வரவுகள் வரக்கூடிய நேரம், பலதரப்பட்ட இடத்துலேருந்து பணம் வரும். அந்த பணத்தில் கடனை அடைச்சிங்கன்னா சேஃபு. கடனை அடைக்கிறதுக்கான அதிக முயற்சிகள் நடக்கும். சூப்பராக இருப்பீங்க. அதே மாதிரி இடம் விற்கலை, வீடு விற்கலை, வண்டி வாகனம் விற்கலை நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடம் விற்கும், அதன் மூலமாக பணம் வரும். வீடு விற்கும், அதன் மூலமாக பணம் வரும். அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கடனை தீர்க்கக்கூடிய நேரம். உங்கள் அம்மா அப்பா உதவி பண்ணுவாங்க, கூட பிறந்தவங்க உதவி பண்ணுவாங்க, உங்கள் பூர்வீக சொத்து உங்களுக்கு கைக்கு வரும், பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க, பூர்வீகத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மீனராசி நண்பர்களுக்கு இருக்க போது நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருஷம். முக்கியமாக திருமண வாய்ப்புகள் கைகூடும். திருமணமே ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும். திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சண்டைகள் நிவர்த்தி ஆகும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். ஒரு அடிதடி தகராறு இருக்குன்னா அது உங்களுக்கு சாதகமாக கோர்ட்டு கேஸில் உங்களுக்கு தீர்ப்பு வரும்.
இடம் பிரச்சனை இருக்குது, கோர்ட்டு கேஸ் இருக்குது, அது உங்களுக்கு சாதகமாக வரும். ஏன்னா மீனராசி என்பது ரொம்ப நேர்மையாக இருந்து தான் எல்லா பிரச்சனையும் சந்திக்கிறீங்க. அது உங்கள் பேரில் தப்பே இருக்காது, ஏதோ ஒரு கால சூழ்நிலைக்காக மாட்டிட்டு இருக்கீங்க. அதுலேருந்து வெளில வந்தால் போதும் நினைக்கக்கூடியவர்களுக்கு அதுலேருந்து வெளில வருவீங்க. தீர்மானமாக உங்களுக்கு ஒரு நிவர்த்தி இருக்குது, நல்லா இருப்பீங்க. முதல்ல கடன் பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய மீனராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், மீனராசி என்பது தொழில் பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் பண்ணுங்கள். புதுசாக ஏதாவது ஒரு கமிஷன் பிஸ்னஸ் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமான்னு யோசிங்க. அது இன்சூரன்ஸாவோ மெடிக்கல் இன்சூரன்ஸாவோ இல்லை வேறு ஏதாவது கமிஷன் ஏதாவது பொருள் வாங்கி விற்கிறதாவோ செஞ்சிங்கன்னா சிறப்பு. அது மாதிரி வேலை செய்யக்கூடியவர்கள் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமா யோசிங்க. வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு வேலை பார்க்க முடியுமா, இல்லை ஏதாவது கமிஷன் பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு யோசிங்க. அது உங்களுக்கு ஒரு வருமானத்தை தரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது, அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம். குழந்தைகளால் பலவிதமான நன்மைகள் நடக்கும். குழந்தைங்க வேலைக்கு போவாங்க, அதுலேருந்து உங்களுடைய கஷ்டம் குறையும். குழந்தைங்க ஒரு வீடு வாங்குவாங்க, அதை கொடுப்பாங்க, நீங்கள் அங்கே போய் இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பு வரும். குழந்தையுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி எல்லா விதமான சிறப்புகளும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம். நீங்கள் அது படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போது. 7 சனி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, யோசிக்காதீங்க. வேலையை மட்டும் பாருங்கள், வெற்றி உறுதியாக கிடைக்கும். உடல் நலத்தில் பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், நல்லா சிறப்பாக இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் வராமல் சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு வருகின்ற ஜூன் மாதத்துக்கு மேலே உறுதியாக கண்டிப்பாக இருக்க போது. நல்லதான் இருக்க போகிறீங்க, சிறப்பாக வாழ்கிறதுக்கான ஒரு அமைப்பு உறுதியாக உண்டு. நம்ம சொன்னது அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல், தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சில நேரங்களில் கெட்ட கிரகங்களுடைய நகர்வு கூட நல்ல விஷயத்த கொடுத்துருக்கு. காரணம் என்ன, உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் பலமாக இருக்கும், தசாபுத்திகள் நல்லா இருக்கும், பிரச்சனைகள் வராது. நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தசை ராகு திசை, கேது திசை, சனி திசை, புதன் திசை. இதில் நிறைய பிரச்சனைகளை தான் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்குன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது, நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் தான் பிடிஎஃப்பில் இருக்கும். சில பேர் நோட்டில் எழுதி தருவாங்கன்னு கேட்குறேன், நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படையிலேருந்து எளிமையாக ஒரு கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி. நிறைய பேர் நிறைய இடத்துல படிக்கிறாங்க, ஆனால் ஒரு ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்கும். எப்படி ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னு ஆரம்ப கட்டத்திலேருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல வருஷ பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் சேர்ந்தும் படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. வணக்கம், நான் டாக்டர் தீபார்லால. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மீனத்துல இருந்து மேஷத்துக்கு பிரவேசிக்கிறார். காலையில 9:40 அப்பதான் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படிங்கிறாங்க. மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி ஜென்ம சனியா இருக்கார். 7 நாட்டு சனியினுடைய மத்திம பகுதியில் இருக்கீங்க. ஒரு
மீனம் வந்து பாருங்க எப்பயுமே மற்றவங்களுக்கு ஒரு நல்ல மென்டாஸாக இருக்கவங்க, மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவங்க. இந்த காலகட்டம் எனக்கே ஒரு சுயமான முடிவு எடுக்க முடியலைங்க, மற்றவங்களுக்குலாம் நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுவேன், ப்ராப்பராக கைட் பண்ணுவேன். இந்த காலகட்டம் நான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு, எனக்கு ஒரு மென்டார் தேவைப்படுது, எனக்கு ஒரு வெல்விஷர் தேவைப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்குது, ஒரு மந்த நிலை இருக்குது, விட்டேத்தியான ஃபீலிங் இருக்குது, எனக்கு சும்மா இருந்தால் பெட்டராக இருக்குது, ஓடி ஓடி உழைக்க முடியல அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு குழப்பத்தை சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருந்தாரு. ஓகேங்களா? இப்ப அதுலருந்து ஒரு பெருத்த ரிலீஃப். அதுதான் பெரிய சந்தோஷம். என்ன காரணம்? 6ஆம் மாசம் குரு பகவான் 1/6/2026 குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவரோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. ஆக சனி நம்ம மூளைய தின்னுட்டு இருந்தான் பார்த்தீங்களா? அதுலருந்து ஒரு பெருத்த ரிலீஃப். அவன் பாட்டுன்னு சிவனேன்னு அவன் உட்கார்ந்துட்டு இருக்க போறான். குரு பார்வை இருக்கிறதுனால அவன் நம்மள எக்காரணத்தை கொண்டும் டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. நம்ம "நீ ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணல? நீ ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணலன்னு" அவன நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது. சனியினால இருந்த கெடு பலன்கள் முழுசும் அகன்றுச்சு இந்த வருஷம். அப்படின்னா குரு பார்வை இருக்க வரைக்குமே, அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே பெரிய பிளஸ். சரி. அதுக்கடுத்து ராகு 12ஆம் பாவத்துல இருக்கா. அப்போ உங்களுக்கு என்னென்னலாம் தேவை எல்லாமே வாங்குனீங்க. அழகா வந்து எனக்கு வந்து நல்ல ஷாப்பிங் போறது பிடிக்கும், எனக்கு எல்லா கலர்லயும் சாரி வேணும், எனக்கு நல்ல காஸ்மெட்டிக்ஸ் வேணும், எனக்கு வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கார் பண்ணணும், எனக்கு ரெக்லைனர் சோஃபா வாங்கணும், எனக்கு கார் வாங்கணும். இப்படி உங்களுக்கு சார்ந்து என்னென்ன தேவையோ அத்தனையும் வாங்குனீங்க. சரி. 6ஆம் மாசம் வரைக்கும் அது ஓகே. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் வாங்க மாட்டேன்னா வாங்குவீங்க. ஆனா குருனோட பார்வை இல்லாததுனால ரூ. 20,000 ஷாப்பிங் பண்றேன்னு போயிட்டு ரூ. 2,00,000 ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துருவீங்க. இதுல கவனம் அப்படின்றது தேவை. புரியுதுங்களா? வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வருவீங்க. நெறைய செலவு பண்ணிட்டு, ஐய்யயோ! டூர் போகாம இருந்தா இருந்திருக்குமோ! ஒரு ஊரோட மலேசியாவோட வந்துட்டு இருக்கலாமோ! சிங்கப்பூர் போனோம், தாய்லாந்து போனோம், எல்லாம் போயிட்டு வந்தோமே! ஒரு ஊரோட வந்திருக்கலாமோ! இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கலி கொஞ்சம் கஷ்டமாவுதே! அதே மாரி ஷாப்பிங் போயிடுவோம். கிரெடிட் கார்ட்ல முழுசும் தேய்ச்சுட்டோம். இப்ப வந்து டியூ கட்டும்போது ரொம்ப இரிட்டேட் ஆவுதே! அப்படின்ற மாரி ஒரு சூழ்நிலை வரும். இதுல வந்து எங்களுக்கு வசதி இருக்கு அப்படின்னு பெருசா யோசிக்க வேணாம். இல்லன்னா, அத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. ஓகேங்களா? பெரிய லெவல்ல கடன் குடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. இதுல ஞாபகம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது கண்டிப்பா வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு 6ஆம் மாசம் வரைக்கும் குரு சுபகுருவா இருந்தார். ஏதோ ஒரு விதத்துல உங்க ராசி அதிபன் உங்களுக்கு சுகங்களை குடுத்தார். கம்ஃபர்ட் அப்படின்றத குடுத்தார். இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல கம்ஃபர்ட் குடுக்கலைங்க. ஆனா, இவ்ளூண்டு கம்ஃபர்ட்டாவது குடுத்தார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு விதத்துல உதாரணத்துக்கு சொல்லணும் அப்டின்னா, நீங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க அப்டின்னு வச்சுக்கோங்களேன். நீட் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. 2வது வருஷம் நீட் எழுதுறீங்க அப்டின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள வந்து உங்க அம்மா என்ன பண்ணாங்க? ஹாஸ்டல்ல போட்டிருந்தாங்க. இப்ப அம்மா பிள்ளைக்கு உடம்பு முடிய மாட்டேங்குது, பிள்ளைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்டின்னு அம்மாவே கூட வந்து இருந்து உங்களுக்கு சமைச்சு உங்கள நல்லா பார்த்துக்கினாங்க. இந்த மாரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்டின்றது குரு பகவான் குடுத்தாரு. நெறைய மீன ராசி அன்பர்கள் வீடு வந்து கட்டுறதுக்கு ஆரம்பிச்சீங்க, ஃப்ளாட் வாங்குனீங்க. இந்த மாரி நெறைய விஷயம் நல்லது நடந்துச்சு உங்களுக்கு. இது எல்லாத்துக்கும் உங்க ராசி அதிபனே காரணம். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போறாரு. அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர ஸ்தானத்துல போறாரு அப்படின்ற பட்சத்துல நெறைய மீனம் குழந்தை இதுவரைக்கும் இல்லைங்க. குழந்தை வைத்தியம் பண்ணிட்டே இருக்கும். நல்ல அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டோம். குழந்தையே கூடல. சாதாரண வைத்தியத்துல இந்த முறை குழந்தை கூடுறதுக்கான வாய்ப்பு உண்டு 6ஆம் மாசத்துக்கு அப்புறம். இல்ல நாங்க அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் தாங்க பண்ணோம். வேற ஆப்ஷனே இல்ல. நாங்க எக்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்ப நீங்க பண்றீங்க அப்படின்னா, கரு கூட்டுறதுக்கான வாய்ப்பு நெறைய மீனத்துக்கு உண்டு. அதே மாரி பூர்வீகத்துல சொத்து, பத்து, வீடு, வாசல்லாம் இருக்கு அப்படின்னா, அத வியாபாரம் பண்றேன்னு நெனைக்கிறீங்களா? இந்த காலகட்டம் அழகா வியாபாரம் பண்ணலாம். குழந்தைங்களால இருந்து வந்த பலவிதமான மன உளைச்சல்லேருந்து ஒரு பெருத்த ரிலீஃப் அப்படின்றது வருங்க. புரியுதுங்களா? சரி. இது எல்லாமே பெரிய, 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 பெரிய பிளஸ். அதுக்கும் மேல உச்ச குருனோட பார்வை உங்க சுயஸ்தானத்த பார்க்குறார். இவ்ளோ நாள் வரைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஓடி, 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 ஓடி உழைச்சு அதுங்களுக்காகவே நம்ம வாழ்ந்தது தப்பு. நமக்காகவும் நம்ம கொஞ்சம் வாழணும். எவ்ளோ நம்ம நல்லா பார்த்துக்கினாலும் அதுங்களுக்கு நன்றி இருக்கா? அப்படின்றத உணர்வீங்க. நமக்காக வாழறதுக்கான ஒரு ஆயத்த பணிகள நீங்க செய்வீங்க. உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்க வாழ ஆரம்பிப்பீங்கன்னா, உங்கள நீங்களே பதப்படுத்திக் கொள்றது, உங்கள நீங்களே பக்குவப்படுத்திக் கொள்றது. உங்ககிட்ட தேவையில்லாத குணாதிசயம் என்ன? நல்ல குணாதிசயம் தான். அந்த நல்ல குணாதிசயம் தானே மத்தவங்க நம்ம மேல தல மேல மொளகா அரைக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அப்ப இந்த நல்ல குணத்த நம்ம மாத்திக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வரும். நல்லது மாத்திக்கோங்க. சுவாமி நெறைய கும்பிடணும்னு தோணும். செய்யுங்க. நல்லது. இறை வழிபாடு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுன்னு வரலான்னு தோணும். ஜீவசமாதிக்கு போலான்னு தோணும். சித்தர்களோட கோயிலுக்கு போலான்னு தோணும். வழிபாடு பண்ணலான்னு தோணும். எல்லாமே தோணும். தாராளமா செய்யுங்க. சாதுக்கள போய் பார்க்கலான்னு தோணும். எல்லாமே தோணும். தாராளமா செய்யுங்க. நல்லது. அதே மாரி 9ஆம் பாவத்த பார்க்குறாரு. நெறைய மீனராசி அன்பர்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போறதுக்கான பிராப்தம். அப்பானோட ஹெல்த்ல ஒரு பெருத்த இம்ப்ரூவ்மெண்ட். அப்பா இதுவரைக்கும் சப்போர்ட்டிவே இல்லங்க. இந்த காலகட்டம் அப்பா சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஓகேங்களா? இப்படி நெறைய
விஷயம். அதே மாதிரி நிறைய மீனராசி அன்பர்களுக்கு 5ஆம் பாவத்துல குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு அப்படின்னாலே லவ் வரும், காதல் வரும். காதல் வந்து குரு பகவான் காதலை கொடுப்பாரா? காதல்லாம் கெடுக்க மாட்டார். ஒரு நல்ல பிள்ளையோட, ஒரு நல்ல பையனோட காதல் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு அப்படிங்களா. அதே மாதிரி லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். கடந்த ஒரு 3 வருஷமா நாங்க ஒரு தொழில் செஞ்சிருந்தோங்க, அந்த தொழிலை இழுத்து மூடிட்டோம். இந்த காலகட்டம் திருப்பி அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல தொழில் ஓடிட்டே தான் இருக்கு, அதுல நல்ல லாபம் அப்படின்றது வரும். நாங்க வந்து பாருங்க ஒரு இடத்துல ஒரு ஒர்க் பண்றோம். அதாவது நாங்க சுயதொழில் வச்சு நடத்தல, ஒரு கன்சர்ன்ல வேலை செய்றோம். வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு. அங்க உங்களுக்கு இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. நீங்க எப்படி வேலை செய்றீங்க? உங்களோட எஃபிகசி என்ன? உங்களுக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்கு? அப்படின்றத உங்களோட உயர் அதிகாரிகள் பார்ப்பாங்க. 4 கண்ணு உங்கள உற்று நோக்கும். உற்று நோக்கி இவங்க நல்லா செய்றாங்களேப்பா, ஏன் இவங்களுக்கு ஒரு நம்ம வந்து ஒரு பிரைஸ் மாரி, ஒரு கிஃப்ட் மாரி ஒரு ப்ரமோஷன் குடுக்கக்கூடாது? ஒரு இன்கிரிமெண்ட் குடுக்கக்கூடாது? அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹையர் அஃபிஷியல் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. உங்களோட மூத்த சகோதர, சகோதரிகள் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, உங்களோட மூத்த சகோதர, சகோதரிகள் கிட்டயோ ஒரு விதமான மனஸ்தாபம் கடந்த சில காலங்கள்ல இருந்துச்சு அப்படின்னா, அவங்க திரும்பி வந்து பழகுறதுக்கான வாய்ப்பு. ஆக இது எல்லாமே நல்லதுங்க. பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்ல. முதல்ல சனி உங்கள விட்டு கம்முனு இருக்கான் பார்த்தீங்களா? டிஸ்டர்ப் பண்ணாம, அதுவே பெருத்த நல்லது அப்படின்னு சொல்லலாம். திருப்பி நீங்க முதல்ல இருந்த மாரி எப்படி ஓட ஆரம்பிப்பீங்களோ, அப்படி ஓட ஆரம்பிப்பீங்க. சரி, என்ன இருந்தாலும் நீங்க ஒரு வழிபாடு சொல்லுவீங்களேம்மா, என்ன வழிபாடு பண்ணா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள்ம்மா. ஆ ஹனுமன வழிபாடு பண்ணுங்க. ஹனுமன் வந்து பாருங்க, யார் ஒருத்தர் ஹனுமன வழிபாடு பண்ணாலும் தேக பலம், புத்தி பலம், மனோபலம் அத்தனையும் கிடைக்கும். ஆக சனிக்கிழமை தோறும் வீட்டு பக்கத்துல ஹனுமன் கோயில் இருக்கு அப்படின்னா, ஹனுமனுக்கு ஒரு வெத்தல மாலை. சனிக்கிழமை தோறும் வெத்தல மாலை சாத்த முடியாது அப்படின்னா, மாசத்துல 1 நாள் வெத்தல மாலை. சனிக்கிழமை தோறும் ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு, ஹனுமனுக்கு ஒரு குட்டி நெய் விளக்கேத்திட்டு, அவர 9 முறை சுத்தி வாங்க. நெறைய நல்லது நடக்கும்மா. இப்ப நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, எங்க குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டணும், வீடு கட்டணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்றோம். வீடு கட்டி முடிக்க வழியே இல்லாம இருக்கு. இந்த வருஷமாவது வீடு கட்டுவோமா? மாட்டோமா? இந்த கேள்விகளுக்கான பதில் தெரியணும் அப்படின்னாலும், எங்களுக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா 40 நெருங்கிடுச்சு. இப்ப வரைக்கும் நல்ல வரன் கூடி வரல. இந்த வருஷமாவது திருமணம் நடக்குமா? நடக்காதா? இந்த கேள்விக்கான பதிலா இருந்தாலும், வீட்ல எப்ப பாரு பிரச்சனைகள். வீடே வந்து பார்த்தீங்கன்னா, குருஷேத்திர போர்க்களம் மாதிரி இருக்கு. ஒரு நாளைக்கு 4 பஞ்சாயத்து, 5 பிரச்சனை, 6 சண்டை அப்படின்ற மாரி எல்லாம் வேற வேற இன்டென்சிட்டியோட இருக்கு. ஆக இந்த பிரச்சனைகள்லாம் இந்த வருஷமாவது தீர்வுக்கு வருமா? வராதா? இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த வருஷமாவது நாங்க வெளிநாட்டுக்கு போவோமா? வெளிநாட்டுல போய் சம்பாதிப்போமா? இந்த வருஷமாவது குழந்தைக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா? பிள்ளை நீட்ல பாஸ் ஆயிடுமா? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும், அதுக்கு பதில் என்ன வந்து உங்களுக்கு கரெக்ட்டா சொல்லும் அப்படின்னா, உங்களோட ஜாதகம் உங்க கேள்விகளுக்கான அத்துணை பதில்களும் தெளிவாக சொல்லும். ஆக உங்க ஜாதகத்த நீங்க பார்க்கணும். கம்ப்ளீட் ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கணும். தெளிவான சில கேள்விகளுக்கு ஒரு கரெக்ட்டான பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்திருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க் யூ.